முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதை, தர்ப்பணம் கொடுப்பதை திதி கொடுப்பது என்று அழைக்கின்றோம். சிலர் பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசை அல்லது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில சிலர் திதி கொடுப்பார்கள். சிலர் முன்னோர்கள் இறந்த திதி என்று திதி தர்ப்பணம் கொடுப்பார்கள். இறந்த திதி என்று அப்படின்னா, அவங்க அந்த தமிழ் மாதம் எந்த தமிழ் மாதத்துல இறந்தாங்க, என்ன திதியில தேய்விரையா வளர்விரையா எந்த திதியில இறந்தாங்க அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஆவணி மாதம் தேய்விரை தசமி அப்படின்னா, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்விரை தசமி திதியில திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறந்த அமைப்பாகும். ஆக அமாவாசை திதியில கொடுக்கிறதா அல்லது நமது முன்னோர்கள் இறந்த குறிப்பாக அன்றைய திதியில கொடுப்பது சிறந்ததா அப்படின்னா, முன்னோர்கள் இறந்த திதி அன்று கொடுப்பதே மிகவும் சிறந்ததாகும். அதுக்காகத்தான் அது பேரே திதி கொடுப்பது என்று வந்தது. அன்றைய திதியில் சிராத்தம் கொடுப்பதே சிறந்தது. சரி, இப்ப அமாவாசையில திதி கொடுக்குறோமோ இல்ல முன்னோர்கள் இறந்த திதியில கொடுக்குறோமோ, ரெண்டுல எதுல கொடுத்தாலும் எங்கே கொடுப்பது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. கடற்கரையில செய்வது முதன்மையானது, சிறந்தது. கடல் மாதாவின் மடியில தர்ப்பணம் கொடுப்பது எப்பொழுதுமே புண்ணியமானது. மாபெரும் சேத்திரங்கள் ராமேஸ்வரம், காசி, திருச்செந்தூர் ஆகிய இடங்கள்ல கடற்கரையில இருப்பது விசேஷமானது. ஆக அங்க திதி கொடுக்கலாம். அதற்கு அடுத்தாப்புல புண்ணிய நதிகளின் கரைகள்ல கொடுப்பது நல்லது. நதிக்கரைகளிலேயே நமது நாகரிகம் வளர்ந்தது. ஆக நதிக்கரையில திதி கொடுப்பது நல்லது. அதற்கு அடுத்தாப்புல குளக்கரையில, கோயில் குளக்கரையில சில இடங்கள்ல கொடுப்பாங்க, அவ்வாறும் கொடுக்கலாம். ஆனா வீட்டுல செய்வது மத்தியமமான பலனையே தரும். ஆனா இன்றைய அவசர கதியில இருக்கும் பொழுது, இன்றைய வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வசதியான இடத்துல தர்ப்பணம் கொடுப்பதே நல்லது. அதனால எங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, கொடுக்கணும் அது முக்கியமானது. அது ஏதோ ஒரு வகையில கொடுத்து விடுவது உத்தமமானது. இதோடு தர்ப்பணம் மட்டும் கொடுத்து விட்டு நிறுத்தி விடாமல் குறைந்தது ஒரு 4லேருந்து ஒரு 5 பேருக்காவது அன்றைய திதி கொடுத்த அன்னைக்கு அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும். அவ்வாறு அன்னதானம் செய்து விட்டு அந்த புண்ணியம் அனைத்தும் இறந்தவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று வணங்கிக் கொள்ளும் பொழுது நமது முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து அவர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும்.